இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வளைகுடாவில் வெடித்த போர் சர்வதேச அளவில் எரிபொருள் மற்றும் கேஸ் தட்டுப்பாடு பதற்றத்தை உண்டு பண்ணிவிட்டது. இதன் தாக்கம் இந்தியாவிலும் கடுமையாக எதிரொலித்திருக்கிறது. வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்கவும் பதுக்கலை தடுக்கவும் வணிக சிலிண்டர் சப்ளையில் மத்திய அரசு கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்கிறது. அதன் காரணமாக பல மாநிலங்களில் வர்த்தக சிலிண்டர் தட்டுப்பாட்டால் ஹோட்டல்கள் மூடப்பட்டு இருக்கின்றன. சில ஹோட்டல்களில் ஒரு நேர உணவு மட்டும் தயாரிக்கிறார்கள். இன்னும் சில உணவகங்களில் மெனுவை சுருக்கிவிட்டார்கள். இப்படி ஹோட்டல்கள் எல்லாம் இடரில் சிக்கி தவிக்கும் இந்த சூழலிலும் எந்தவித சலனமும் இன்றி மிக இயல்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது நாகர்கோயில் ஆரியபவன் ஹோட்டல். கோவை பீளமேட்டில்தான் இந்த ஹோட்டல் அமைந்திருக்கிறது. இங்கு மெனுவில் இருக்கும் ஒரு ஐட்டம் கூட குறையவில்லை. வழக்கம் போல் 100க்கும் மேற்பட்ட உணவுகளை தங்கள் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். சிலிண்டர் தட்டுப்பாடு இம்மி கூட பாதிக்கவில்லை. காரணம், ஹோட்டலின் பிரம்மாண்ட கிச்சன் மின்சாரத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 90 முதல் 95% சமையல் மின்சார அடுப்புகளில் தயாராகிறது. காய்கறிகளை கழுவுவது முதல் வெட்டி வதக்கி சுவையாக சமையல் செய்யும் மொத்த வேலையும் மெஷின்கள் கவனிக்கின்றன. பட்டனை தட்டி டைமரை செட் செய்தால் போதும் சுவையான உணவை சமைத்து கொடுத்து விடுகிறது. உள்ளூர் வெரைட்டி முதல் தாய்லாந்து வெரைட்டி வரை சுலபமாக சமைத்து கொடுத்து விடுகிறது. நேரம் மிச்சம், வேலை எளிது, சுத்தமான சமையல் முறை, ருசியிலும் சமரசம் இல்லை, மாசுபாடு கிடையாது, சிலிண்டர் தட்டுப்பாடு நேரத்திலும் கவலை இல்லை. மொத்தத்தில் நாங்களும் ஹாப்பி, கஸ்டமர்ஸும் ஹாப்பி என்கிறது நாகர்கோயில் ஆரியபவன் ஹோட்டல் நிர்வாகம். கேஸ் தட்டுப்பாட்டுனால நமக்கு எந்த அப்ஜெக்ஷன் இல்லை. இது வந்து 99% நம்ம எலக்ட்ரிசிட்டி இப்போ ரெடி ஆயிடுது. இண்டக்ஷனில் ஃபுட்டு எந்த டேஸ்ட்டும் மாறல. நான் அதே டேஸ்ட்டு நமக்கு அது வந்து பழக்கம் இருக்கனால நம்ம எப்படி சார் 6 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை டெக்னாலஜி கண்டுபிடிச்சி ஒன்றா யோசனை பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்கனால நமக்கு எந்த அப்ஜெக்ஷனும் வேலை பார்க்குறதுக்கு எந்த இது இல்லை. சீக்கிரமாக அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது நமக்கு. இது நமக்கு பழக்கம் 6 வருஷத்துக்கு முன்னாடி சார் வந்து ஒன்றா யோசனை பண்ணி ஃப்யூச்சரில் அந்த மாதிரி சப்போஸ் வந்துடக்கூடாது, ஆனால் அது வந்துருச்சு. சரி சரி. இப்போ கேஸ் தட்டுப்பாடு இருக்குது, அடுத்து கரண்ட் பிரச்சனை வந்துடும், அதுக்கு ஏதாவது சோலார் அந்த மாதிரி ஏதாவது அதெல்லாம் யோசனை பண்ணுறாங்க சார். வந்து இதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் அதுக்கு யோசனை பண்ணிட்டே இருக்காங்க சார். சரி, இப்போ இந்த மின்சார அடுப்புனால ஏதாச்சும் உங்களுக்கு எதாவது கஷ்டம் இருக்குதா? இல்லை, நோ கஷ்டம் எதுவுமே. அது ஈஸியாக, அது நமக்கு ஈஸி, எந்த இது இருக்காது, நீட்னஸ் ஹைஜீனியாக இருக்கும் கொஞ்சம். எப்படி அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? வித்தியாசம் ஒன்றும் இல்லை. டேஸ்ட் வந்து அதே டேஸ்ட் தான் வருது. நமக்கு புகை இல்லை. இது வந்து கிச்சன் நீட்டாக இருக்கும், ஹைஜீனாக இருக்கும். எந்த பொருள் நம்ம வச்சாலும் அப்படி கையில் க்ளோஸ் போட்டு கையில் படாமல் வைக்கிறோம். இப்போ அந்த செட்டிங்ஸ் எல்லாம் இந்த அடுப்புக்கெல்லாம் ஒரு டைமிங் இருக்குங்களா, அதெல்லாம் நீங்களே வச்சுருவீங்களா? இல்லை, அங்கே நம்ம மாட்டும்போது எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிருங்க. ஒரு மாஸ்டர் வந்து 15 வருஷம் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு நம்ம கடையில். அவங்க நல்லா ஹாப்பியாக இருக்காங்க, கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. அவங்கள நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. இண்டக்ஷனில் வைக்கிறதுனால எப்படி அந்த கேஸில் பண்ணுறதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? சீக்கிரமாக பண்ணுதா இல்லை என்னென்ன? இதில் குயிக் ஆகுது நமக்கு கொஞ்சம் டைமிங், எந்த இது மாறாது. கேஸில் சப்போஸ் விட்டாச்சுன்னா இதாகும். ஆனால் நமக்கு இண்டக்ஷன் இருக்கனால டைமிங்கில் அது அலரம் அடிச்சிடும். அது டைமிங் செட் பண்ணுவோம். ஆமாம், டைமிங் செட் பண்ணி இதை நம்ம வச்சுருக்கோம். சரி, ஒரு இப்போ சாப்பாடு வைக்கிறோம், அது எப்படி வைப்பீங்க சொல்லுங்கள். ரைஸ் வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சு அதுக்கப்புறம் 22 மினிட்ஸ் உள்ள குக் ஆகிக்க 22 மினிட்ஸ் ஆகும். நம்ம இதில் கேஸில் வச்சோன்னா 3/4 மணி நேரம் ஆகிடும். ரெடியாகுது 22 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடுது. டைமிங் மிச்சம் நமக்கு. கேஸ் மிச்சம், டைமிங் மிச்சம். இப்போ சாம்பார் செய்யணும்னா சாம்பார்னா அது மாதிரி ஒரு 1/2 அன் ஹவர் சாம்பார் ரெடி ஆகிடும். முதல்ல எப்படி பண்ணுவீங்க சாம்பார்? காய்கறி எல்லாம் தனியாக கட் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதில் ஃப்ரை பண்ணி எல்லாமே போட்டுருவோம். அதில் ரெடி ஆகும்.
யாரோட கை டச்சிங்கே இருக்காது. கை டச்சுங்க எல்லாம் ஹைஜிங்காக இருக்கும். க்ளோஸ் போட்டு கைக்கு பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. இந்த காய்கறி கட் பண்ணுறதுக்கெல்லாம் மிஷின்ஸ் அதெல்லாம் மிஷின்ஸ் இருக்குது. எல்லாம் கரண்ட் எல்லாம் கரண்ட் தான், எல்லாம் எலக்ட்ரிஷன். உங்கள் நிறுவனத்தில் வந்து எத்தனை சதவீதம் மின்சார அடுப்பு இருக்குது? எல்லாமே மிஷின்ஸ் தானா? இல்லை மிஷின், எல்லாமே மிஷின். மேக்ஸிமம் மிஷின் தான். மேக்ஸிமம் மிஷின் இருக்குது எல்லாம். இப்போ என்னென்ன டிஷ் எல்லாம் நீங்கள் வந்து இண்டக்ஷன் யூஸ் பண்ணி பண்ணீங்க? நம்ம எல்லாம் சைனீஸ், இந்தியன், தாய், சவுத் இந்தியன் எல்லாமே மேக்ஸிமம் அதில் மிஷினில் வந்துடுது. அது என்னென்ன மாதிரி இந்தியனில் உணவுகள் என்னென்ன? இந்தியனில் ஒரு 40-50 வெரைட்டி இருக்கும். ஒரு 10 சொல்லுங்கள். என்னென்ன? ஒரு 10 சொல்லுங்கள். பன்னீர் பட்டர் மசாலா, ஒரு பன்னீர் டிக்கா மசாலா, தம் பிரியாணி, அதுக்கப்புறம் நமக்கு டால் ஃப்ரை, அதுக்கப்புறம் நம்ம இது ரொட்டி, நான். எல்லாமே அந்த ரெனியூவபிள் எனர்ஜி வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம கிச்சனில் வந்து நீங்கள் இண்டக்ஷன் யூஸ் பண்ணி ஃபுல்லாக குக் பண்ணுறீங்க. இன் ஃபியூச்சரில் வந்து நீங்கள் அந்த ரெனியூவபிள் எனர்ஜிக்கு சேஞ்சஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கா? இன்கேஸ் சோலார் யூஸ் அதில் சார் வந்து யோசனை பண்ணிட்டே இருக்காங்க. அது அடுத்து அதுக்கு போகலான்னு பார்க்குறாங்க. சோலார் யூஸ் பண்ணலாம்னு பார்க்குறாங்க.